இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம வந்து சவுகார்பேட் வந்திருக்கோம். முன்னாடி பழைய காலத்துல வந்து பிளேன் ஜுவல்லரி மட்டும் தான் போடுவாங்க. இப்போதான் டெம்பிள் ஜுவல்லரி ட்ரெண்ட் இருக்கு. இது வந்து நீங்க ஃப்ராக் அந்த மாதிரி போட்டீங்கன்னா கூட இது மேட்ச் பண்ணலாம். சாரீஸ்க்கும் நீங்க இது வியர் பண்ணலாம். ரெண்டுமே ஒரு ஃபியூஷனான மாடலா இருக்கு. ரொம்ப அழகா வெயிட்டும் அதிகம் ப்ளஸ் வந்து லுக்கும் டீல் கோல்டு மாதிரி இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். பீஸ்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழ வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்பிலாம் கொடுத்துருக்காங்க. சிம்பினாலே கேர்ள்ஸ்க்கு ஒரு ஃபேஸ் தானே. இங்க இல்லாதே இல்ல, எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங் ஹெட் டு டோ ஃபேஷன் ஜுவல்லரி உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே நாங்க செய்றோம். ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்? இன்னைக்கு நம்ம வந்து சவுகார்பேட் வந்திருக்கோம். ஸோ சவுகார்பேட் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு தெரியுமா? சவுகார்பேட் அப்படின்னாலே எங்களுக்கு தெரிஞ்சது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த அடகு கடை அதிகமா இருக்கும், பானிபூரி கடைகள் அதிகமா இருக்கும். அதை தாண்டி வந்து இந்த ஹோல்சேல் திங்ஸ் எதனா வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சவுகார்பேட்ல வாங்கலாம்னு எனக்கு சொன்னது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். லெஹங்கா, ட்ரெஸ் இதெல்லாம் கூட நிறைய இருக்கு. கரெக்ட். பட் நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஜுவல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஜுவல்ஸ். ஆமா, இப்ப இருக்க தங்க விலைக்கு வந்து தங்கம்லாம் நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்மளால இல்ல, சில பேரால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் நம்ம ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காது குத்து அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும்போது நம்ம ஜுவல் வந்து போட்டு போகணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஒரு பட்டு சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜுவல், ஒரு ஆன்டிக் ஜுவல், அதுக்கு ஒரு செட்டான ஒரு ஜுவல்லா போட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் அந்த கோல்ட்ல அந்த மாதிரி இருக்காது இல்லையா? அதுக்கு வந்து நிறைய இந்த 1 கிராம் கோல்டு, ஆர்டிஃபிஷியல் கோல்டு அந்த மாதிரிலாம் ஜுவல்ஸ்லாம் வந்து நிறைய இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நம்ம அதை தான் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சூப்பர். எஸ். ஸோ வந்து இப்போ நீங்க வந்து ஃபீமேலுக்கு தானே பார்க்க போறீங்க எப்படியோ ஆப்வியஸா. ஸோ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, பசங்களுக்குன்னு வந்து ஜுவல்ஸ்லாம் இல்லை, ஆனால் 2 விஷயம் இருக்கு. இந்த மாதிரி காப்பு இருக்கும், அப்புறம் அதை தாண்டி வந்து மோந்திரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். மோந்திரம், அப்புறம் பிரேஸ்லெட் ஆங்க. ஆமா, கடா, அந்த மாதிரி ரிங், உங்களுக்கு கூட கம்மல் எல்லாம் சின்ன சின்ன கம்பல்லாம் இருக்கும்ன்றாங்க. அதனால மேலுக்காக நான் என்ன பண்ண போறேன், ஒரு 2-3 கடையில போயிட்டு ஒரே கடையில 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஃபீமேல் விஷயத்தெல்லாம் வந்து பார்க்க போறாங்க. ஜுவல்ஸ், கம்பல் எல்லாத்தையும் பார்க்க போறாங்க. நான் மேல் செகண்ட் சில விஷயம் பார்க்க போறேன். அக்கா இன்னொரு விஷயம் இருக்குக்கா, ஏன்னா வந்து இப்போ முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா சவுகார்பேட்ல ஜுவல்லரி கடைகளும் இருக்கும், அப்புறம் அதை தாண்டி வந்து ஸ்ட்ரீட்லயுமே சில கடைகள்லாம் இருக்கும். ஸோ அதையே நம்ம டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டினாதானே மக்கள் பார்ப்பாங்க. இப்போ நீங்க ஜுவல்ல பாக்குற கலெக்ஷன்ஸ், அதாவது கடைக்குள்ள பாக்குற கலெக்ஷன்ஸை விட நீங்க ஸ்ட்ரீட்ல பாக்குற கலெக்ஷன்ஸ் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளுக்கும் ஒரு சில பிரைஸ் எல்லாமே வந்து அங்க இருக்க விட இங்க ஓகேவா இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஷாப் ஒன்று, ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் ஒன்று. ஸோ ரெண்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா இன்னைக்கு? சூப்பர். எஸ்கா போலாமா? ஓகே. ஸோ பல நகைகள்லாம் இருக்குது. வந்து எனக்கு வந்து ஃபுல்லா பெண்களுக்கே நிறைய பார்க்குறோம். என் சைடில் வந்து என்ன பண்ணுறோம், பாய்ஸ்க்காக வந்து இந்த கம்பல்லாம் இருக்குன்னாங்க. கம்பல் இந்த மாதிரி கம்பி வெள்ளியில எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அதை போய் செக் பண்றேன், நீங்க வந்து கேர்ள்ஸ் செக் பண்ணுங்க. ரெடி? போலாமா? ஓகே. இந்த ஜுவல்ஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம என்னதான் காசு கொடுத்து விலை அதிகமா வாங்கி நகைகளை போட்டாலும் இந்த மாதிரி ஜுவல்ஸ்ல இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காது இல்லையா? ஸோ ரொம்ப அழகா இருக்கு. அங்கெல்லாம் பாருங்க, அந்த டைமண்ட் மாதிரி அழகா கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரீன் ஸ்டோன்ஸ், இந்த நயன்தாராலாம் அவங்க கல்யாணத்துல போட்டிருந்தாங்களா, அந்த கிரீன் ஜெம்ஸ் எல்லாம் வச்சு அந்த மாதிரியும் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இன்னும் நம்ம உள்ள போயிட்டு டிகோட் பண்ணலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் ஜி. வாங்க ஜி. அண்ணா, அந்த ஜுவல் எல்லாம் கோல்டா? கோல்டு இல்ல ஜி, ஆனா கோல்டு மாதிரியே இருக்கு. ஃபினிஷிங்ல வந்து ரியல் கோல்டு மாதிரி ஃபினிஷிங், ரியல் கோல்ட் ஆச்சா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வாவ். பியூர் ரியல் மீனாக்காரி. நீங்க வந்து ரியல் கோல்ட்ல பாப்பீங்களா, அதே ஜுவல்லரி தான் இருக்கு. சேம் ரெப்ளிகா டு ரியல் கோல்டு ஒன்லி. ரியல் நெக்காஸ் ஒர்க் இருக்கு. அண்ட் எவ்ரிதிங் இஸ் செட்டிங் ஸ்டோன். குட்டி குட்டி ஸ்டோன்ல பாக்குறீங்களா, எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்காங்க. பெஸ்டிங் கிடையாது, லைஃப் லாங் நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட காஸ்ட் என்ன மாதிரி வரும்? இது மாதிரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நம்ம கிட்ட 2000 ல இருந்து இருக்கு. 2000 3000 ல ஸ்டார்டிங் ஆயிட்டு up to 20000. இது வந்து 12320 வருது. ஓகே. இது ரெண்டும் சேர்த்து. எஸ். ஓகே. இதுக்கு வந்து இந்த ஆரம் அண்ட் நெக்லஸ் வரும், இயரிங்ஸ் வரும், கூட சுட்டியும் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் நாங்க. சுட்டியும் மேட்ச் பண்ணி எல்லாமே சேர்த்து 12000 கிட்ட வருது. எஸ். பிளேன் முன்னாடி பழைய காலத்துல வந்து பிளேன் ஜுவல்லரி மட்டும் தான் போடுவாங்க. இப்போதான் டெம்பிள் ஜுவல்லரி ட்ரெண்ட் இருக்கு. ஸோ ஓல்டு டிசைன்ஸ்லாம் கூட வச்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து ரியல் கோல்ட் மாதிரியே இருக்கு. பக்கா ரியல் கோல்ட் ஃபினிஷிங் தான் இருக்கு மேம். ஆமா.
எல்லாமே 1 பிளேட்டிங் கிராம் ஆல்சோ ஜுவல்லரி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி டைப் தான் இருக்கு. பட் 1 கிராம் ஜுவல்லரி எல்லாம் இல்ல. 1 கிராம் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. 15,000 rupees இருக்கு 1 கிராம் மட்டும். ஓகே. ஸோ இதெல்லாம் இது மாதிரிலாம் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரியல் கோல்டு லுக்கு தான் இருக்கும். ட்ராவல்கெல்லாம் போகிறதுக்கு இப்போ மேரேஜில் வீட்லேயே யாரும் பண்ண மாட்டாங்க, வெளியே தான் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் போடுறதுக்கு திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. த்ரீட் ஆகாது, எந்த டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக எடுத்துகிட்டு போயிடலாம். இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் குட்டி குட்டி பீஸ் கூட போடலாம். லைக் இது மாதிரி. ஓகே. இந்த மாதிரி டைப். இதெல்லாம் வந்து சிங்கிள் டைப் இல்லையா? யா, சிம்பிள்ஸ். சிம்பிள் இதுலயே வந்து ஆல் டைப் வி ஹேவ். குந்தன் ஆல்சோ வி ஹேவ், டெம்பிள் ஜுவல்லரி ஆல்சோ வி ஹேவ். எவ்ரிதிங் நம்ம கிட்ட இருக்கு. வாவ், இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. பக்கா ரியல் கோல்ட் ரெப்ளிகா தாஜி. இது வந்து நீங்க ஃப்ராக் அந்த மாதிரி போட்டிங்கனா கூட இது மேட்ச் பண்ணலாம். சாரீஸ்க்கும் நீங்க இத வியர் பண்ணலாம். ரெண்டுமே ஒரு ஒரு ஃபியூஷனான மாடலா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, இயரிங்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா? நிறைய இருக்கு. இது நான் சுத்தி பார்க்குற வரைக்கும் நிறைய அந்த பிரைடல் செட்ஸ் தான் வச்சிருக்கீங்க. டிஸ்ப்ளேல கொஞ்சம் ஹெவி தான் வச்சிக்கிறோம். நான் நமக்கு இங்க ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. கீழ எல்லாம் ஸ்டாக்ஸ் நிறைய வச்சிக்கிறோம். சோ சிம்பிள்ஸா கேட்கும்போது உள்ள இருந்து எடுத்து கம்மி பண்ணாங்க. நமக்கு மோஸ்ட்லி வந்து டிஸ்ப்ளே இருந்து கம்மியா தான் வாங்குவாங்க. நான் கம்மிக்கும் போது வாங்கிட்டு போவாங்க. ஓகே, இது வந்து விண்டேஜ் ஜுவல்லரின்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து அட்டிகையிலே வந்து 2 கொடுத்துருக்காங்க. இது ஸ்டோன் அட்டிகை அண்ட் இது வந்து செயின் அட்டிகை சொல்றாங்க. இது வந்து ஹாரம், அட்டிகை ஹாரம், அதுலேயும் 2 கொடுத்துருக்காங்க. செயின் அட்டிகை ஹாரம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோன் ஹாரம் கொடுத்துருக்காங்க. இது வயசானவங்க பெரியவங்க எல்லாம் போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அழகா இயரிங் கூட ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இங்கே டெம்பிள் ஜுவல்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது சாரீஸ்க்கு, வெட்டிங்க்கு, அந்த மாதிரி முகூர்த்தம்க்குலாம் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் கவுன்ஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா இது வந்து சிஜே. ஸோ இந்த ஸ்டோன்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் நீங்கள் ஃப்ராக் அந்த மாதிரிக்கெலாம் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து குட்டீஸ் அவங்களுக்குலாம் கூட போடலாம். ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், சாரி பின் இதாங்க மெயினே. ஸோ நம்ம நார்மலாக சாரீலாம் போடும்போது மறைச்சுலாம் போடுவோம், ட்ரெஸ்லாம் போடும்போது. இதெல்லாம் அப்படி மறைச்சுலாம் போட வேண்டாம். ரொம்ப அழகாக இருக்குது. இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ சாரீக்கு இது என்ன மாதிரி ஜுவல்னா? இது வந்து குந்தன் ஜுவல்லரி இருக்கு ஜி. குந்தன் வந்து லெஹங்காவோட ஸ்பெஷல் ஜுவல்லரி குந்தன் தான் மேட்சிங் இருக்கு. ஓகே. ஸோ குந்தன் ஜுவல்லரியில வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நாங்கள் நிறைய வச்சுக்கிறோம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் லெஹங்கா ஒன்று எடுத்துட்டு வரீங்க, கோல்டன் ஒர்க் இருந்தால் கோல்டன் டைப் ஆஃப் குந்தன் ஜுவல்லரி. ஓகே. இது மாதிரி குந்தன் ஜுவல்லரி வருது, கோல்டன் குந்தன் ஜுவல்லரி வருது, லைக் இது மாதிரி ஒயிட் ஸ்டோன் குந்தன் ஜுவல்லரி வருது. டிஃப்ரெண்ட் நிறைய வச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃபார் லெஹங்கா ஒன்லி. ஓகே. இதெல்லாம் என்ன காஸ்ட் வரும்னா? இதுல ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2000 3000 வச்சுக்கிறோம். 3000 ல இருந்து எவ்வளவு ரேஞ்ச்? அப் டு 30000 வரைக்கும் வச்சுக்கிறோம். நீங்க கையில வச்சுக்கிற பீஸ் 22000 rupees இருக்கு. ஓகே. ஆனா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுல சர்வேசாச்சில யூஸ் பண்ற அந்த ஃபினிஷிங் ஸ்டோன் வர்க்மேன்ஷிப் எல்லாம் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். நைஸ். சோ ரியல் அங்கெல்லாம் போனீங்கன்னா மினிமம் 1 lakh rupees 2 lakh rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கிளிப்ஸ் எல்லாம் என்ன ரேட் வரும்னா? 600 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 600. 500 600 ஸ்டார்டிங் இருக்கு. சோ இந்த சாரி பின் எல்லாம் 300 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 300 ல. இது மாதிரி டிஃபரெண்டா இது கூட வச்சுக்கோங்க பாருங்க. கும்கும் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஓ வாவ். அப்படியே ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே. கும்கும் மச்சமல் வச்சுக்கிறதுக்கு சம்திங் டிஃபரெண்டா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு ஏதோ கல்யாணத்துக்குலாம் இன்வைட் பண்ணும்போது அழகா போய் கியூட்டா கொடுக்கிறதுக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலா. இது மாதிரி டிஃபரெண்ட் பீசஸ் இருக்கு பாருங்க. இதுலயும் ஒரு கிராஃப்ட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா நகாஸ் வர்க் இருக்கு, 3D வர்க். ஓகே. டோட்டலி ஹேண்ட் வர்க் தான் ரெடி பண்றாங்க. ஃபினிஷிங்ல என்ன ரேட் வருதுனா? அதல என்ன காஸ்ட்? இதுல இருக்கு 1000 ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 1000 ல இருந்து அப் டு ஆல் ரேஞ்ச் we have 2000 3000 4000 ரிட்டர்ன் கிஃப்ட் கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த ஐட்டம்ல. இந்த பேங்கிள்ஸ்லாம் என்ன ரேஞ்ச் வருதுனா? பேங்கிள்ஸ் கூட பாத்தீங்கன்னா 500 ல இருந்து நாங்க ஸ்டார்ட் வச்சிக்கிறோம். ஓகே. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 500 rupees பேர் ஆஃப் பேங்கிள். அதுக்கப்புறம் நீங்க பிரைடு வந்து லெஹங்காக்கு ஏற்ற மாதிரியும் சாரிக்கு ஏற்ற மாதிரியும் நாங்கள் வந்து எல்லா கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுப்போம். சூப்பரா. ஓகே. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜுவல்ஸ்லாம் மேட்ச் பண்றதுக்கு அந்த மாதிரி பேங்கிள்ஸ் இருக்கு. அது மாதிரி பிளைன் பேங்கிள்ஸும் நாங்கள் நிறைய வச்சுக்கிறோம். பக்கா 916 ஃபினிஷிங். இது என்ன ரேஞ்ச் வருதுன்னா இதெல்லாம்? இது வந்து பெங்கிள் 6 பெங்கிள் மட்டுமே ஒரு 1500 அந்த ரேஞ்ச் வரும். 1500. எஸ். நீங்க வந்து இந்த மாதிரி இது மாதிரி ஹெவி இல்லாம சிம்பிளா வேணும்னா நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. சிம்பிள் இருக்கு, இன்னும் ஹெவி இருக்கு. ரொம்ப கிராண்டா லைக் துபை செட் மாதிரி போடுவாங்கல 5-6 பீஸ் செட் பண்ண கூட இந்த மாதிரி செட் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய இருக்கு. இங்க இல்லாதே இல்ல, எல்லாமே இருக்கு. எவ்ரிதிங் ஹெட் டு டோ ஃபேஷன் ஜுவல்லரில உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே நாங்க வச்சிக்கிறோம். கண்டிப்பா ஜி. கோல்ட் ஆச்சாரி கிட்ட போய் தான் ரெடி பண்றோம். நம்ம ஸ்பெஷலிஸ்ட் தான் இருக்கு. எவ்ரி ஜுவல்லரி மேட் பை ஹோல்சேலாவே பண்றீங்க? நிறைய பண்றோம் ஜி. நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு நமக்கு. அவுட் ஆஃப் கண்ட்ரி கூட நிறைய போகுது நமக்கு. எல்லாம் வந்து எவ்ரிதிங் இஸ் மேட் பை ரியல் கோல்ட் ஆச்சாரி தான் இருக்கு. ஃபேஷன் ஜுவல்லரி ஆச்சாரி நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. ஓகே, சூப்பர். ஷாப் எங்க கரெக்ட்டா லொகேட் ஆயிருக்கு? ஷாப் வந்து நம்ம ஃபேவரட்டான லொகேஷன் சவுகார்பேட், ஃபேவரட் லொகேஷன் பெரிஸ் அண்ட் ஃபேவரட் லொகேஷன் மின் ஸ்ட்ரீட்ல கடை இருக்கு. நீங்க வந்து போலீஸ் பூத்ல இருந்து அப்படியே மின் ஸ்ட்ரீட்குள்ள என்டர் ஆனோடனே தேர்ட் ஷாப் ஒன்லி ஸ்ரீ நகீனா ஃபேஷன் ஜுவல்லரி. கண்டிப்பா வாங்க, கடை விசிட் பண்ணுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் நிறைய ரியல் கோல்டு மாதிரி ஜுவல்லரி நாங்கள் சர்வ் பண்றதா இங்க இருக்கிறோம் எப்பவுமே. ப்ரோ வணக்கம்.
வாங்க ஜி. ஸோ எல்லா சைடும் உங்கள் கடையில் பார்த்தோம், ஃபீமேல்ஸ்க்கு அவ்வளோ ஜுவல்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பா எங்களுக்கு மேல் சைடில் பார்க்கணும் அப்படின்னும் போது முக்கியமாக வந்து இந்த மாதிரி காப்பு வேணும், அப்புறம் செயின் வேணும். நிறைய இருக்கு. கலெக்ஷன்ஸ்லாம் காட்டினா நல்லாயிருக்கும். நிறைய இருக்கு பாருங்க, சூப்பர் கலெக்ஷன்ஸ் வச்சுக்கிறோம். ஓகே, இதில் காப் செக்ஷன் நிறைய டிசைன்ஸ் காப்பில் வச்சுக்கிறோம். பிரேஸ்லெட்க்கு சிம்பிளாகவும் இருக்கு, ஹெவியாகவும் இருக்கு, ஸ்டேட்மெண்ட் பேஸும் வச்சு நிறைய வச்சுக்கிறோம். பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ ஃபார்முலா வந்திருக்கனால என்னடா ஃபார்முலா வந்திருக்கேன், நீ ஏன்னா இந்த செயின் எடுக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகிருக்கலாம். பட் என்னன்னா இதில் பாருங்களேன், ஸ்னேக்கோட தலைங்க இந்த எஜ்ஜிலையும் சரி இந்த எஜ்ஜிலையும் சரி, ஸ்னேக்கோட தலையில இருந்தே வந்து இது பிரேஸ்லெட் தானே. இது பிரேஸ்லெட் தான். எஸ், அப்படியே கொஞ்சம் போடுங்க. இது கொஞ்சம் பயங்கரமான ஒரு யாரெல்லாம் தலைவர் மாதிரி. தலைவர் மாதிரி. அப்புறம் கொஞ்சம் இந்த பெரியவங்க, முக்கியமாக பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ்லாம் கூட இதெல்லாம் போடுறாங்க, கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி ஆட்களும் போடலாம். பிஸ்னஸ் பீப்புள்ஸ் போடுவாங்க, இந்த ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ஆட்கள்லாம் கொஞ்சம் வேஸ்டி ஷர்ட்லாம் போட்டிருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிளேசர்ட்லாம் போட்டால் லுக்காக பயங்கர கிளாஸியாக இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ரெகடாகவும் இருக்கும். ஆனால் நாங்கள் ஃபார்முலா வந்ததுனால எனக்கு இது செட் ஆகாது. பட் இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்களும் வாங்கலாம். ஸோ பயங்கரமாக இருக்குது. நைஸ் ப்ரோ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைண்டில் வச்சுட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் பக்கா இருக்கும். ரியல் கோல்ட் பிளேட்டிங் இருக்குது. ஸோ இப்போ பசங்க போகிறாங்க, நிறைய பேர் வந்து இப்போ ஆஃபீஸ் வேறு போகும்போதும் சரி இந்த மாதிரி லுக்காக போட்டு போனீங்கன்னா ஆஹா பையன் பயங்கரமாக இருக்கானேன்னு சொல்லி ஒரு ஃபீல் வரும். அந்த அளவுக்கு இந்த பிரேஸ்லெட்டும் டீசெண்டாக இருக்குது, அதில் சொல்லலாம். ஸோ நைஸ், அழகாக இருக்குது. இன்னொரு விஷயம், இதெல்லாம் அந்த படங்கள்லாம் அதிகமாக வருவாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா அந்த கூலியில் வந்து தலைவர் யூஸ் பண்ணிருப்பார்ல, ஒரு செயினை போட்டு சண்டை போடுவார்ல, அந்த மாதிரி ஒரு செயின். ஸோ நல்ல டிசைனே நல்லா இருக்குது ப்ரோ. இது பக்கா ஃபினிஷிங் ஜி, பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு டிசைன். அதுலேருந்து இன்ஸ்பைர் டிசைன் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் சொல்லுங்க, தலைவர் போட்டிருக்காரு. கூலிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி இன்ஸ்பைரிங் டிசைன் தான் எல்லாம் வச்சு. கூலி செயின்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண செயின். இது செயின் தானே? இது செயின் தான், நெக் செயின் தான். நம்ம போட்டு பார்ப்போம். இந்த ஒரு லுக்கில் இந்த செயினு ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்கும், பட் நல்லா அழகாக இருக்குது. ஸோ கூலி செயினு டிசைனே ஒரு மாதிரி நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. நைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு இப்போ நான் வந்து இந்த சில்வர் காப் போட்டிருக்கேன் ப்ரோ. எனக்கு வந்து ஒரு மாதிரி பிளைனான காப் மட்டும் காட்டுங்க ப்ரோ, உங்கள் சைடில் இருக்குது. இது மாதிரி பாருங்க, காப்லேயே வந்து இதுதான் பிளேன் காப் மாதிரி வச்சிருக்கிறோம் நாங்கள். ஓகே. அப்புறம் நிறைய டிசைனர் மாதிரி போடுவாங்களா, வேஸ்ட் ஷர்ட்ல கேட்குறீங்களா, டிஃப்ரெண்டாக போடணும், டிசைனர் மாதிரி போடணும். இதில் வந்து டிசைனர் காப் ரியல் கோல்ட்லேயே வந்து 20% வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணால் தான் இந்த மாதிரி காப் கொடுக்க முடியும். இது ஃபினிஷிங் கொடுக்க முடியும். லேசர் கட்டிங் சொல்லுவாங்க கோல்ட்லேயும். ஸோ லேசர் கட்டிங் ஐட்டம் இந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா ரொம்ப கிளாஸாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளேனாகவும் இருக்குது, டிசைனர் பீஸும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ பிளைனும் இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது, டிசைன் போட்டதும் இருக்குது. ஸோ டிசைன் போட்டது என்னென்னா கொஞ்சம் வளையல் மாதிரி இருக்க ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏஜ்டு அங்கிள்ஸ்லாம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் போடலாம். பசங்க போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டீசெண்டாக இந்த மாதிரி பிளைனாக போட்டிங்க அப்படின்னா ஓரளவு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பொங்கலுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவலுக்கு போடுறீங்க, இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போடுறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு இது போட்டிங்கன்னா பிளைனாகவும் நல்லா இருக்குது. ஸோ நைஸ். இது போடலாம். இது டிசைன்ஸ் நல்லா இருக்குது, ஈஸியாகவே போகுது. இப்போ பாருங்க. ஸோ இதான் இப்படி போகிறீங்க அப்படின்னா ஒரு லுக் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த காப்பை அப்படியே நம்ம இப்படி மறைச்சி விட்டோம் அப்படின்னா பாருங்க. இதே சில்வர் போட்டாலும் ரொம்ப ஜொலிக்கும். நம்ம இந்த கோல்டு போடும் போதும் அந்த இது செமி கோல்டு நினைக்கிறேன், அந்த இது தானே கோல்ட் பிளேட்டிங். எஸ், கோல்ட் பிளேட்டிங். ஓகே, கோல்ட் பிளேட்டிங். ஸோ இந்த இதில் போடும் போதும் ஒரு மாதிரி ஜொலிக்கும். ஸோ உங்களுக்கு லுக்கே வந்து பயங்கரமாக இருக்கும். என்ன ட்ரெஸ் கொண்டாலும் இது போடலாம், ஒரு மாதிரி டீசெண்டாக இருக்குது இந்த காப்பு. ஸோ மாஸ்டர் காப்பு. ஸோ நைஸ். எஸ். ஸோ இப்படியாக இவ்வளோ செயின் இருக்குது. இதெல்லாம் வந்து இது என்ன செயினுங்க? இது தலைவர் போட்ட செயின். இதுவா? இது ரொம்ப எலெக்ஷன்ஸ் வருதுல இப்போ. அப்போ நீ நிறைய பேருக்கு போட்டு பார்ப்பீங்க இந்த மாதிரி செயின்ஸ்ல. தலைவர்ஸ்ல வருவாங்கல்ல வண்டியில மேலே. ஆமாம். ரோட் ஷோல பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் இது மாதிரி ஹெவி செயின் தான் போடுவாங்க. பொலிட்டிஷியன்ஸ்லாம் போனோம்னா பயங்கரமான செயினாக இருக்குது. இது ரொம்ப வெயிட்டும் அதிகம், ப்ளஸ் வந்து லுக்கும் சரி, ஃபீல் கோல்டு மாதிரி இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் பீஸ்ல. ஸ்டீஃப் பண்ணிக்க அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இதுவும் நீ போடலாம். பட் இந்த ஃபுல்லாக அங்கிள்ஸ் அந்த மாதிரி போடணும் ஆசைப்படினாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் பீப்புள்ஸும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பட் ஆனாலும் பசங்களுக்கு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நைஸ். இதுவும் நல்லா இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து கம்மல் எதனா இருந்தால் காட்டினீங்க நல்லா இருக்கும். ஓகே. சைஸ் எல்லாம் இருக்குது. ஒரு சாம்பிள் மட்டும் காமிச்சிருக்கேன். பயங்கரமான நெட்டு. ஆமாம், ஸ்க்ரூ டைப் பண்ணுவோம்ல, எப்போ தான் கோல்டு ஃபீல் வரும்ல, அப்போ தான் கோல்டு லுக் வரும். நமக்கு கோல்டு போடனால கோல்டு மாதிரி போடணும், அதுதான் நம்ம டார்கெட் இருக்கு. சூப்பர் ப்ரோ. ஸ்டோன் செம்ம ஜொலி இருக்குங்க. எல்லாமே கியூஃபிக்ஸ் இருக்கு, நீ ஸ்டோன் இருக்கு, சீசைட் ஸ்டோன் இருக்கு. அண்ட் எல்லாம் செட்டிங் ஸ்டோன், பேஸ்டிங் கிடையாது. பாருங்க, இதில் குட்டி ஸ்டோன் வேணுனாலும் நாங்கள் வச்சுக்கலாம், ஸ்மால் ஸ்டோன். ஸோ 2 ஸ்டோனாக இருக்குது. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க? ஹலோ என்னது இது? ஒன்றும் இல்லை, இந்த ஜுவல்ஸ்லாம் பார்த்த உடனே அந்த சந்திரமுகி ஜோதிகா ஞாபகம் வந்து. இங்கே பாருங்க, ஒட்டியானம். இது ஒட்டியானம். இது காசு மாலை. ஓஹோ, இவங்க சந்திரமுகியா மாறலாம் அப்படின்றதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் நம்ம இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெண்கள் இது அதிகமாக இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பாவங்க. அந்த ஓனர் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கம்மி. ஒரு காப்புக்கு தான் இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஓகே கம்மி பண்ணிக்கிட்டேன். பட் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு.
இந்த ஜுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது, இந்த ஸ்டோன்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி போயிடுது. இப்போ நம்ம நார்மலாக ரோட் சைட்லயும் பார்த்தோம், இங்கேயும் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போதே ரொம்ப இந்த மேக்கிங்கே வந்து டைம் எடுத்திருக்கோம். இந்த மேக்கிங்கே ரொம்ப அழகா இருக்கு. எல்லா ட்ரெஸ்க்குமே மேட்ச் பண்ற மாதிரி சின்னதா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே எல்லா செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே வந்து இங்க ஜுவல்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. ஓகேக்கா. ஸோ வந்து முன்னாடி ஒரு ஜுவல் ஷாப்பில் போயிட்டு அவ்வளோ விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். அதுவும் பெண்களுக்கு அவ்வளோ கடை நகைகள்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரீட் கூப்பிட்டு வந்தீங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது இங்கே பார்ப்போமா? பார்க்கலாம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் இங்கே பாய்ஸ்க்கு எதுவுமே இல்லை, எல்லாமே கேர்ள்ஸோட ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லைங்களா? பாய்ஸுக்கு எல்லாம் பொண்களுக்கு தானே, பெண்களுக்கு தான். ஸோ ஸோ அப்போ நான் வந்து இதில் விடுதலை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மேலே நீ ஏன்டா ஃப்ரேமில் இருக்கு, வெளியே போடா அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறது தெரியுது. ஸோ நான் வந்து இதை விட போயிடுறேன். நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நான் வந்து ஒரு உட்காந்துருக்கேன். ரெடி? ஓகே. டிஸ்டர்ப் பண்ணாத பார்க்கலாம். ஓ அப்படி. அக்கா, இப்போ இந்த கல்யாணத்துக்குன்னு வராங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கல்யாண பொண்ணை தாண்டி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ போடணும் ஒரு கிராண்டா ஒரு செட் போடணும் அந்த மாதிரி இருக்குமா, அது வந்து உங்க எடுத்து காட்டுவோம் இல்லைங்களா. இது வந்து கல்யாண பொண்ணு போறது. ஓகே. இது வந்து கல்யாண பொண்ணு. ஓ, கல்யாண பொண்ணுக்கு போறதே நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா, கல்யாண பொண்ணு போறது போச்சு. நம்ம ஃப்ரெண்டுங்க மாதிரி பண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணு ஒரு எடுத்து பாரு. இது வந்து வெறும் ஆரம் ஒடியான வராது. சிம்பிளா போடணும்னா போடலாம், கிராண்டா போடலாம். ப்ரைஸ் வந்து ஒன்னொன்னு ஒரு ரேட்டு. ஒன்னொன்னு ஒரு ரேட்டு புரியுங்களா? அதே ரேட் கிடையாது, ஒன்னொன்னு ஒரு ரேட்டு. இது வந்து நம்ம யூஸ் பண்ற போட்டுக்கலாம். நம்ம போடும்போது போட்டு கையில துணி போட்டு படிச்சுட்டு இது மாதிரி அட்டையில போட்டா ரொம்ப நாளைக்கு வரும். இந்த உப்பு தண்ணி எல்லாம் ஆமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்டிக் பொருள் போது குவாலிட்டி. ஆமா, நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்க தைரியமா எடுத்துட்டு போகலாம். இதுல வந்து என்னென்ன செட் வருதுக்கா? இப்போ வந்து இது ஆரம், இது கழுத்து செட்டு, ஆரம், ஒட்டியானம், கம்பல் நெட்டு செட்டு எல்லாமே இருக்கு. இந்த ஒரு செட்லயே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு ஆர்னமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சோக்கர் இருக்கு, லைக் நெக்குக்கு செட்டா போடுற சோக்கர் இருக்கு, ஆரம் இருக்கு, லாங் சைஸ் ஆரம் இருக்கு, கம்மல் கொடுக்குறாங்க, ஒட்டியானம் எல்லாமே செப்பரேட்டா இருக்கு. எல்லாமே இருக்கு. நம்ம அந்த கடைக்கெல்லாம் போனா 5000 6000 7 நம்மளுக்கெல்லாம் வேணாம், ஒரு 2000 என்ன பிரைஸ் வரும்க்கா? இது 2500 வரும். இது 2500. நம்ம கம்மி பண்ணா ஒரு 200 300 கம்மி பண்ணுவோம். எவ்வளவு கம்மி பண்ணுங்க? 300 400 பண்ணுவோம். அதுக்கு மேல பண்ண மாட்டோம். இதெல்லாம் என்ன? அது 1200. இது என்ன ஜடபெல். ஜடை வந்து ஜடையில வைக்கிறது. ஜடை பின்னால பின் சைடு. ஓகே. பேக் சைடு. ஜடை எல்லாம் போட்டா அது பின்னாடி வைக்கிறது. ஜடைலாம் வாண்டது இது மாதிரி தான் மாட்டிக்கிறாங்க. நம்ம பேசணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு வருதுக்கா? 1300. 1300. இதுலயே வந்து இப்போ குவாலிட்டி தகுந்த மாதிரி சின்னதா வேணும் அந்த மாதிரி. சின்னதுனா 600, சின்ன சைஸ் இதெல்லாம் 800. ஓ, இதெல்லாம் சின்னது. சின்னது முடிக்கு தகுந்த மாதிரி வாங்கி போவாங்க. பெரிய முடி இருக்கவங்க வாங்குவாங்க, சின்ன முடி இருக்கவங்க வாங்குவாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. இது எல்லாமே பார்க்கிறதுக்கு ஒரு மாதிரி டெம்பிள் ஜுவல்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதுலயே வேற எதனா அது இருக்கு. செட்டா ஸ்டோன்ஸ், குந்தன் செட் எல்லாம் சொல்வாங்க. கை ரிங் எல்லாமே இருக்கு. அது வந்து விலை ஜாஸ்தி, குவாலிட்டி. ஆனா இதே குவாலிட்டி தான், விலை ஜாஸ்தி. 5000 6000 வரும். இது வந்து சிம்பிளா கேட்கறவங்களுக்கு கொடுப்போம். இதெல்லாம் வந்து சின்னது 350 ரூபாயா, 300 ரூபாய் 400 ரூபாய். ஒன்னொன்னு ஒரு குவாலிட்டி, ஒன்னொன்னு கம்மி பண்ணி தரும். ஒரே ரேட்ல கம்மி பண்ணி தரும். இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். சிம்பிள் நம்மள மாதிரி ஆளுங்க போறது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிரைட்ஸ் இவதெல்லாம் போடுற மாதிரி இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. இதுவும் நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். ராஜா இதுக்கும் நெக்லஸ் ஆரம், இது ஒரு கம்பல் ஒடியான வராது. வராது. ஒடியான வாங்குறது இதுவும் சிம்பிள் தான். இது ஒடியான வரும். சிம்பிள் ஒயிட் கேக்குறாங்களே, ஒயிட் இல்லாத கேக்குறாங்களே, அதான். இது வந்து ஜடைக்கு வைக்கிறாங்க. ஓகே. இதுல வந்து ரொம்ப பயங்கரமான ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 அடுக்கில் வச்சுருக்காங்க லக்ஷ்மியோட இதுவை. லக்ஷ்மி பக்கத்தில் அழகாக 2 யானைலாம் நிற்கிது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்கவே. ஸோ இதே மாதிரி லக்ஷ்மி மட்டும் ஃபுல் லட்சுமி. இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட சின்னது. இது வந்து ஒரு 7 ஸ்டெப் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது. இதுவும் வந்து குந்தன் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்டாக பீகாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் லக்ஷ்மி நடுவில் வச்சுட்டு 2 சைடில் வந்து பீகாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு அழகாக ஒரு ஒயிட் கலர் ஸ்டோன்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்கிலாம் கொடுத்துருக்காங்க. சிம்கினாலே கேர்ள்ஸ்க்கு ஒரு க்ரேஸ் தானே. எல்லா கம்மலும் சிம்கி அந்த மாதிரிலாம் போடணும்லாம் ரொம்ப நினைப்பாங்க. அண்ட் வெயிட்டாக இருக்குது. இது போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியல. இது வந்து கவரோட இருக்குல்லப்பா, வெயிட் இருக்காது. நீங்க தனித்தனியாக லேஸா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனித்தனியாக போட்டால் தனித்தனியாக போட்டால் லேஸா இருக்கும்.
நம்ம அச்சாடும் இருக்கும், வெயிட் இருக்குது, ஒன்றும் தப்பு கிடையாது. பொருள் நல்ல பொருள். இதுல வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும், ஒரு தேர்ல லக்ஷ்மி இருக்காங்க அண்ட் 2 பேர் சைட்ல வந்து அந்த லக்ஷ்மி பக்கத்துல அழகா 2 பெண்கள் மாதிரி இருக்காங்க. அவங்களும் கிரீடம்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. மயில் இருக்கு, யானை இருக்கு. ஸோ இவ்வளோ ஒர்க்ஸ் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இதுலயும் குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரீன் அண்ட் ரெட்ல கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லா அந்த குந்தன் ஜெம் செட்ஸ்னு சொல்லுவாங்க, ஸோ அது கொடுத்துருக்காங்க க்ரீன்ல. ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. அண்ட் இதுக்கு வந்து பேரா ஒட்டியானோ, ஸோ ஒட்டியானோ இருக்கு, கம்பல் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. இன்னொரு கலெக்ஷன் கூட வச்சுருக்காங்க, நிறைய வச்சுருக்காங்க இந்த மாதிரி. ஸோ ரோட் சைட்ஸ்லேயே ரொம்ப அஃபோர்டபுளாக ரொம்ப அழகாகவும் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நீங்கள் கவுன்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், பார்ட்டி வியர் அந்த மாதிரிலாம் யூஸ். ஸோ சிம்பிளாக இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் வியர்லாம் பண்ணும்போது சுடி அந்த மாதிரிலாம் போடுவோம். ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டு ஜுவல்லர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்சிடைஸ்டு. ஸோ இயரிங் பார்த்தீங்கனாலே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சுடிக்கு கூட போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நார்மலாக கேஷுவலாக வியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரினா அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து ஹோல்சேல் ஷாப்ல இருந்து ரோட் சைட் ஷாப் வரைக்கும் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். எனக்கு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. உங்களுக்கு அப்படி என்ன சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது ரெண்டுமே ஓகேவா இருந்தது. எங்க இந்த கார்த்திகை இங்கே தான் இருக்கு. எஸ். ஸோ வந்து இவ்வளோ விஷயம் நீங்கள் வாங்கிட்டீங்க. எஸ். ஆனால் பெண்களுக்கு பாருங்க, ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க, அங்கேயும் அவ்வளோ பொருள் இருக்கு. சரி ஸ்ட்ரீட்ல எதனா பார்க்கலான்னு பார்த்தாலும் இங்கேயும் வந்து அவ்வளோ பொருட்கள் வந்து பெண்களுக்காக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அகிலா அவர்கள் வந்து அவ்வளோ விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன இந்த இதில் வந்து பிடிச்சிருக்குன்ற விஷயத்தையும் நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், வாங்கலாம். உங்க கல்யாணத்துக்கு எல்லா கல்யாணத்துக்கும் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் இல்லையா, உங்க கல்யாணத்துக்கு கூட வாங்கலாம், எல்லா கல்யாணத்துக்கும் வாங்கிங்க. ஸோ இத்துடன் இந்த எபிசோட்ல இருந்து நாங்கள் நிறைவேற்றி கொள்கிறோம். Until then, நான் உங்கள் கார்த்திக் டேட்டஸ் அண்ட் நான் உங்க அகிலா. நன்றிகள், வணக்கம், டாடா, பாய், see you.